கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரி, ஆங்கில அதிகாரி தான் ஜான் கில்கிரிஸ். கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் இவர் வேலை செய்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு மொழியியல் ஆர்வலர், மொழிகள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். அப்படி இவர் ஆராய்ச்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுற்று வட்டார பகுதியில் கரிபோலி அப்படிங்கிற ஒரு மொழி பேசப்பட்டு வரதை அவர் பார்க்கிறார். அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நிறைய லாங்குவேஜஸ் மக்கள் பேசுறாங்க, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புதிய மொழியாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றார். அப்படி முயற்சி பண்ணி இந்த கரிபோலி மொழியில இல்லாத வார்த்தைகளை டெல்லி சுற்று வட்டாரத்தில் பேசக்கூடிய பிற மொழிகள்ல இருந்து என்ன செய்யறாரு, எடுத்து அதை சேர்க்கிறார். இதற்காக மிகப்பெரிய அளவில் அவர் வட இந்தியா முழுக்க சுற்றுப்பயணங்களை அவர் மேற்கொள்றார். அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வார்த்தைகள் இல்லை. என்ன செய்யறார், சமஸ்கிருதத்திலிருந்து கொஞ்சம் வார்த்தைகளை எடுக்கிறார். எடுத்து இந்த கரிபோலி அப்படிங்கிற மொழியை அவர் தான் என்ன செய்யறார், ஹிந்தி மொழியாக மாற்றுறார். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத்து வடிவமே கிடையாது ஹிந்தி மொழி. இவர் தான் அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்குறார். அதற்கு பிறகு இவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அதை ஒரு டிக்ஷனரியாக தயாரிக்கிறார். கரெக்டா சொல்ல போனா 1769 அவர் ஒரு இங்கிலீஷ் டு ஹிந்தி டிக்ஷனரியை வெளியிடுறார். அதுதான் முதல் ஹிந்தி டிக்ஷனரி. ஹிந்திக்கு முதல் முறையாக எழுத்து வடிவம் கிடைத்தது எப்போ அப்படின்னா 1769 தான்.